அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் பங்குச்சந்தைக்குள்ளே வர்றோம், அதுவும் டைரெக்டாக ஸ்டாக்ஸை வாங்குகிறோம். நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எவ்வளவு கம்பெனிகளுடைய பேர் தெரியும் அப்படின்னு கேட்டால் ஒரு கையளவு கம்பெனி கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போவும் என்ன கேட்டிங்க அப்படின்னா பெரும்பாலான கம்பெனிகள் பேரே எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸில் நல்ல வேல்யூவேஷனில் எப்படி பிடிக்கிறது, அதை வாங்கலாமா வேணாமா, என்கிட்ட காசு இருக்கா இல்லையா, இதுதான் நம்ம போயிட்டுருக்க ஜேர்னி. இந்த ஜேர்னியில் நம்மளுடைய அறிவை பெருக்கிறது மூலமாகவும் நல்ல நல்ல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் அவங்க அந்த கம்பெனியை பற்றி என்ன கருத்துக்களை சொல்ல வர்றாங்க, அதே சமயம் புதுசாக ஏதாவது கம்பெனியை பற்றி பேசுகிறாங்களா, நியூஸ் சேனலில் அல்லது நம்ம தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கும் பொழுதும் இந்த பிஸ்னஸ் லைனு, ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ஸு இந்த மாதிரி பேப்பர்ஸை தொடர்ந்து படிக்கும் பொழுதும் நமக்கு புதுசாக ஒரு நல்ல ஒரு சிஇஓ அல்லது ஒரு நல்ல ப்ரொமோட்டர் அவர் எப்படி கஷ்டப்பட்டு அவருடைய அந்த கம்பெனி ராஜ்யத்தை உருவாக்குனாரு, ஏன் பண்ணார், எந்த நோக்கத்துக்கு பண்ணார், இப்படியெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்மளும் இன்ஸ்பயர் ஆகி அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம முற்படுறோம். உடனே என்ன பண்ணுறோம், இம்மீடியட்டாக அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகியிருக்கா, அதனுடைய விலை என்ன, வேல்யூவேஷன் என்ன, இப்படிலாம் பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பொசிஷன் எடுக்க முடியுமா, அப்சர்வ் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த முதலீட்டு வாழ்க்கையில் எனக்கும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அவர் சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அவருடைய வீடியோஸை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் சொன்ன பல ஸ்டாக்ஸ் மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறி இருக்கு. அவர் சொன்ன ஸ்டாக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன், எவ்வளவு குவான்டிட்டியில் வாங்கினேன், அதில் நான் எவ்வளவு லாபம் வர்ற வரைக்கும் வச்சுருந்தேன், இடையில விற்றுட்டேன்னா, இப்போ ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, ஏன் வாங்கினேன், அந்த மாதிரி என்னுடைய அனுபவங்களை இந்த வீடியோ பதிவில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பதிவை ஏன் முழுசாக கேட்கணும் அப்படின்னா, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன அந்த ஸ்டாக்ஸை பற்றி தான் பேச போகிறேன். அதில் 1-2 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் கேள்விப்படாத ஸ்டாக்ஸாக இருக்கலாம். அதே சமயம் நான் என்ன மாதிரி முதலீட்டு முடிவை எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் ஃப்யூச்சரில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதுவும் அது மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறின பிறகு தான் அது மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்னே நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். வச்சிருக்கும் பொழுது 10 ரூபா ஸ்டாக்கு 20 ரூபாய்க்கு போயிருச்சு அப்படின்னா, அதுவும் 3 மாதம் 6 மாதத்தில் போயிருச்சுன்னா, அல்லது ஒரு வருஷத்துலேயே போனாலும் 1 வருஷத்துக்கு டபுள் ஆகிறது அப்படிங்கிறது சுப்பீரியர் ரிட்டர்ன். நீங்கள் எஃப்டி எந்த அசட் கிளாஸில் போட்டாலும் உங்களுக்கு டபுள்லாம் ஆகவே ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆப்வியஸாக விற்றுட்டு தான் வெளியில் வருவோம். ஆனால் ரியல் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்கும். ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது அது மல்டி பேக்கர் ஸ்டாக்கா அல்லது ஸ்கேமில் ஏறுதா? ஏன்னா பல ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி மல்டி பேக்கர் மாதிரி பயங்கரமாக ஏறும், இன்னும் ஏறுன்னு வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் திரும்பி காற்று இறங்கின பலூன் மாதிரி புசுக்குன்னு நம்ம வாங்கின விலைக்கும் கீழே போயிடும். புரியுதுங்களா? அப்போது ஜஸ்ட்டு பேப்பர் ப்ராஃபிட்டாகவே போயிடும். ஸோ இந்த மாதிரி அனுபவங்களில் நான் என்னென்ன அனுபவங்களை கற்றுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, சில நல்ல ஸ்டாக்ஸை நான் விற்றதுக்கு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாரையுமே நீங்கள் குறைலாம் சொல்லவே கூடாது. பணம் நீங்கள் போடுறீங்களா, நீங்கள் தான் அதுக்கு ராஜா, நீங்கள் தான் அதுக்கு ஓனர். யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் எப்படி முதலீடு பண்ணுறீங்க, அதில் ரிட்டர்ன் வந்தாலும் நஷ்டப்பட்டாலும் அதுக்கு நீங்கள் தான் முழு முதற் பொறுப்பு. எல்லாரும் அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் ஜென்யூனாக ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜென்யூனாக ஷேர் பண்ணாத சேனல்ஸும் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஒரே ஒரு பாயிண்ட் தான். இப்போ நான் என்ன சொன்னேன், அவருடைய வீடியோக்களும் என்னுடைய முதலீட்டு வாழ்க்கையில் சில ஸ்டாக்ஸை செல் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அந்த காரணத்தினால தான் நான் விற்றேன் அப்படின்லாம் நான் பேசவே கூடாது. அதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. அவருடைய கருத்தை சொல்கிறாரு, நாலேஜை பகிர்றாரு. அந்த நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குது. ஆனால் அந்த நாலேஜுங்கிற ஆயுதத்தை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக காய்கறியை வெட்டாமல்
கண்ட இடத்துல கையை வெட்டிக்கிட்டா அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நண்பர்களே. சரி, இந்த வீடியோ பதிவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் சில போனஸ் டிப்ஸும் இருக்குது. அந்த ஸ்டாக்கை பற்றி பேசும்பொழுது சில விஷயங்களையும் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த லிஸ்ட்டில் பேச போகிற ஸ்டாக்கு வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா. அப்போ தான் அவங்க ஐபிஓ வந்திருந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸ் 85 ரூபாய் என்னமோ தான். ஆனால் அதுக்கும் கீழே வந்து 65 ரூபா அப்படிங்கிற விலையில் நான் வாங்கினேன். பெருசாலாம் வாங்கலை. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி பாசிட்டிவாக பேசுனதுனால ரொம்ப கம்மியாக வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஷேரோ 20 ஷேரோ வாங்கியிருப்பேன், அவ்வளவுதான் வாங்கினேன். ஆனால் 65 ரூபாயிலேருந்து திருப்பி வந்து 85 ரூபா 90 ரூபாய் என்னமோ அந்த ரேஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து விற்றுட்டு வெளியில் வந்துட்டேங்க. ஆனால் அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக்கு வந்து 700 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு. மல்டி பேக்கர் ரிட்டனை வந்து அற்புதமாக வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு அள்ளி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக ஒரு 80 ரூபாய்க்கு ஐபிஓ வாங்கியிருந்தாலோ அல்லது 65 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சீப்பான ப்ரைஸில் பிடிச்சிருந்தாலோ 700 ரூபா போகிற வரைக்கும் நீங்கள் அதை வச்சுருப்பீங்களா? அந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நீங்கள் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி. அந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நான் கிடையாது. கரெக்டுங்களா? அதனால தான் நான் விற்றுட்டேன். சரிங்களா? இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இந்த மாதிரி ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த கம்பெனியில் உள்ள ப்ரொமோட்டரோ அல்லது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற மிகப்பெரிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோ நமக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி, இந்த பிஸ்னஸ், இந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப வந்து விஷனரியாக இருக்கிறாங்க, ப்ரொமோட்டர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஸ்டாக்கு மேலே நீங்கள் கை வைக்கலாம். மற்றபடியெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தோ சும்மா இங்கே உட்கார்ந்துட்டோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை என்னால் பிடிக்க தெரியாது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதே போல் நான் விற்றுட்டு வெளியில் வந்துட்டேன் பார்த்தீங்களா, நீங்களும் இதை தான் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 99% இருக்குது. மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் வாரன் பஃபட், சார்லி மங்கர், நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் வேல்யூ இன்வெஸ்டிங்கை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் பல்காக சம்பாதிச்சது எல்லாமே இந்த மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸை பிடிக்கிறதுலேருந்து தான். ஸோ இந்த ஒரு ஏரியா உங்களால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். நான் இன்னும் எனக்கு தெரியாது இந்த ஏரியா எப்படி வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை, அதுவும் இந்த மாதிரி ஸ்டாக்கை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் தெரியாத நண்பர்களே. இந்த ஸ்டாக்கில் என்னுடைய அனுபவம், ஏதோ அவர் சொன்னார் ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் வாங்கி போடுவோம் அப்படின்னு வாங்கி போட்டுட்டு கொஞ்சோண்டு ப்ராஃபிட் வந்தோடனே விற்றுட்டு வெளியில் வந்துட்டேன். அதுதான் நான் பண்ண விஷயம். இதில் வந்து எனக்கு எந்தவித வருத்தமுமே கிடையாது. ஏன்னா எனக்கு கன்விக்ஷன் இல்லாட்டி, எனக்கு புரியாட்டி, ஏன்னா நான் கல்யாண் ஜுவல்லர்ஸோடைய டேட்டாவை போய் பார்க்குறேன், புரியுதுங்களா? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் இது வரைக்கும் பேசின விஷயங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்குறேன். அப்போ எனக்கு கன்விக்ஷன் வரலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் போய் லட்சக்கணக்காக முதலீடு பண்ணலை. அப்படி பண்ணுற இன்வெஸ்டர் நான் கிடையாது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டாக்கில் அடுத்த விஷயத்தை பற்றி பேசலாம். இந்த லிஸ்ட்டில் 2வது ஸ்டாக்கு ஐஆர்எஃப்சி. இந்த ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீப்பான விலை, 25 ரூபா 26 ரூபா, அதுக்கும் கீழே கூட நான் பிடிச்சேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டாக்கை ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லி தான் வந்து நான் வந்து பிடிச்சேன். காரணம் வந்து என்னென்னா, இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஜென்ரலாகவே ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனியோடைய ஐபிஓவோ பப்ளிக் செக்டர் கம்பெனியை பற்றியோ பாசிட்டிவாக பேச மாட்டார். அவர் பேசின ஒரு பாசிட்டிவான ஒரு கம்பெனி அப்படின்னா இந்த ஐஆர்எஃப்சி. இந்த கம்பெனி வந்து என்னென்னா, இந்த ரயில்வேஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபினான்ஸ் கொடுக்குற கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஸ் கொடுக்கணும், ரயில்வே சம்மந்தமான அந்த கோச்செல்லாம் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கணும்னா இந்த கம்பெனிகிட்ட இருந்து தான் இவங்க வாங்கணும். அதனால் வந்து டிவிடெண்ட்டே வந்து 25 ரூபாய்க்கு வந்து 1 ரூபா அந்த மாதிரிலாம் டிவிடெண்ட் கிடைக்கும். நல்ல டிவிடெண்ட்டு, அதுக்காக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கின ஸ்டாக்கு தான் ஐஆர்எஃப்சி. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். டிவிடெண்ட்டுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் டிவிடெண்ட்டுக்காக வாங்கலை. ப்ரைஸ் க்ரோத்தும் இருக்கும், டிவிடெண்ட்டும் நமக்கு 1 ரூபா கிடைக்கிது. 25 ரூபாய்க்கு 1 ரூபானா 100 ரூபாய்க்கு 4 ரூபா, 4% உங்களுக்கு டிவிடெண்ட்லேயே கிடச்சிருது. அப்போ ஸ்டாக்கினுடைய விலை 4% ஏறினாலே உங்களுக்கு எஃப்டி ரிட்டர்ன் வந்துடுது 8%. அதனால தான் நான் வந்து இந்த ஸ்டாக்கை கொஞ்சமாக பிடிச்சேன், புரியுதுங்களா? அகைன் இது பப்ளிக் செக்டர் கம்பெனி, நான் வாங்கக்கூடாது, பட் இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணதுனால அகைன் இதுவும் நான் வந்து ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜி தான். நான் வந்து போர்ட்ஃபோலியோவில் ஒரு 0.5% அலோகேஷனோ அல்லது 1% அலோகேஷன் கொடுத்து நம்ம பேசுகிற மாதிரி வாங்கலை. இதுவும் வந்து சிம்பிளாக ஒரு 1000, 2000, 5000, மிஞ்சி போனால் ஒரு 10,000, சரிங்களா? அவ்வளவு தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். 10,000 கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தான் வாங்கினேன். இந்த ஸ்டாக்கு 70 80 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் போகும்பொழுது நான் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேங்க, சரிங்களா? இதுதான் நான் வந்து பண்ண விஷயம். அகெயின்
நான் சொல்ல வர்றது வந்து என்னென்னா, ஐஆர்எஃப்சி, கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரெண்டுமே வந்து அவர் சஜஸ்ட் பண்ணது மூலமாக எனக்கு தெரிய வந்த ஸ்டாக்ஸு. அவர் சஜஸ்ட் பண்ணதுனால தான் நான் வாங்கினேன். அதில் கொஞ்சோண்டு ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். ஏன்னா அவர் சஜஸ்ட் பண்ணாலும் எனக்கு பர்சனலாக வந்து கன்விக்ஷன், நான் வந்து பண்ணுற அனாலிசிஸில் வந்து என்னால் அந்த விஷன் வந்து எனக்கு கிடைக்கல. அதை இமேஜின் பண்ண முடியல. அதாவது என்னென்னா 10 வருஷம் கழித்து இந்த ஸ்டாக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் இமேஜின் பண்ண முடியல. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 10 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து இந்த கம்பெனி இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரி கேள்விகளை நான் கேட்டுக்கொண்டதுனால அது ஒரு ரிஸ்கி பேட் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுட்டு விடுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஐஆர்எஃப்சிங்க. மூணாவது ஸ்டாக்கு வந்து கியூபிட் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு வந்து இங்கே பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாக்கினுடைய ப்ரைஸு. அந்த விலையில தான் வாங்கினேன். 10 ரூபா தான், சரிங்களா? 10 ரூபாய்க்கு வாங்கி 70 ரூபா போகிறப்ப விற்றுட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், 70 ரூபா போகிறப்ப விற்றுட்டியா? இந்த ஸ்டாக்கு வந்து 120 ரூபாய்க்கு மேலெலாம் போச்சேப்பா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. 10 ரூபாய்க்கு போகிற ஸ்டாக்கை 70 ரூபா வரைக்கும் வச்சிருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். நான் 70 ரூபா போகிற வரைக்கும் வச்சுருக்கிறேன். 7x ஆன வரைக்கும் வச்சுருக்கிறேன். ஏன் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, குவான்டிட்டி பெருசாக இல்லை. 1 லட்ச ரூபா போட்டு 7 லட்ச ரூபாயை மாறி இருந்துச்சு அப்படின்னா விற்றுருப்பேன். ஆனால் நான் வாங்கின குவான்டிட்டி ரொம்ப கம்மி. 5000மோ 10,000மோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். 70 ரூபா போகிற வரைக்கும் வந்து வச்சுருந்தேனே, அதுவே வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நான் வந்து பர்சனலாக நினச்சிக்கிறேன். அந்த ஸ்டாக்கை வந்து அந்த 70 ரூபாவில் விற்றுட்டேன். ஆனால் விற்றதுக்கு அப்புறமும் மேலே வந்து 120 ரூபா போச்சு. அந்த சமயத்தில் தான் வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து ப்ரொமோட்டர் சேஞ்ச் ஆகிட்டாங்க, ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நெகட்டிவ் டோனில் பேசினார். அப்போ தான் வந்து அவருடைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து விற்றுட்டு வெளியில் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அகெயின் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, 10 ரூபாய்க்கு வாங்க சொன்னால் நம்ம வாங்கினோமா? மொதல் கேள்வி. வாங்கினதுமே பல்காக வாங்கினோமா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, பல்காக வாங்கினாலும் 120 ரூபா போகிற வரைக்கும் வச்சுருந்தோமா? நாலாவது கேள்வி, 120 ரூபா தான் பீக்கு அப்படின்னு தெரிஞ்சு அப்போ விற்றமா? இந்த 4மே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வேண்டிய பாடம். இதை எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு தான் நம்ம வந்து தொடர்ந்து மெச்சூர் ஆகிட்டே இருக்கணும், நாலேஜை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த ஸ்டாக்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணும் பொழுது, பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸை படிக்கும் பொழுது, அந்த கம்பெனியை டீட்டெயில்டாக அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டு, அந்த கம்பெனி பற்றிய நியூஸு, அந்த கம்பெனியில் உள்ள மேனேஜ்மெண்ட்டு, அந்த கம்பெனியை பற்றி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி படிக்கணும். இந்த படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெம்ப்ட் ஆகி விற்பீங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி படிக்கும் பொழுதும் அல்லது போர்ட்ஃபோலியோ பார்க்கும் பொழுதும் நம்மளை அறியாமலே நம்மளுடைய எமோஷ்னல் டிசிஷனால் தவறான முடிவுகளை எடுக்கிறது தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸனுடைய மிகப்பெரிய வீக்னஸ்ஸே. இதை தான் நான் சொல்கிறேன். இந்த எமோஷ்னல் வீக்னஸ் ப்ளஸ் மென்டல் ஸ்ட்ரென்த்து இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளவு தான் அறிவாளியாக புத்திசாலியாக இருந்தாலும் உங்களால் சம்பாதிக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, இதெல்லாம் சொல்கிறதுனால என்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. என்கிட்ட இல்லாததுனால தான் வந்து இதெல்லாம் இவ்வளோ கம்மியான விலையில் விற்றுட்டு அல்லது பல்காக வாங்காமல் நான் பண்ண ஸ்டெப்பு வந்து எல்லாத்தையும் ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டில் விற்றுருக்கிறேன். அவ்வளவுதான் வந்து நான் எடுத்து வச்ச ஸ்டெப்பு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், சரிங்களா? அவர் சஜஸ்ட் பண்ண அடுத்த ஸ்டாக்கு நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த ஸ்டாக்கை வந்து பெரும்பாலும் ரெகுலராக பேசினதில்லை, 1 or 2 டைம்ஸ் வேணால் பேசியிருப்பார். இந்த ஸ்டாக்கு ஒரே ஒரு ஸ்டாக்கு தான் நான் வாங்கினேன், சரிங்களா? வாங்கினதும் தான் வாங்குறேன். 500 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்படியே பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுத்தாங்க. ஸ்ப்ளிட்டு கொடுத்து மறுபடியும் வந்து ஏறி 1250 ரூபாயில் இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 300-400% ப்ராஃபிட்டுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் ஒரே ஒரு ஸ்டாக்கு தான் வாங்கினேன். அகெயின் சேம் ஸ்டோரியை ரிப்பீட் பண்ண விரும்பலை. நியூஜென் சாஃப்ட்வேரில் என்னுடைய பொசிஷன் ஒரு ஷேர் தான். அடுத்த ஸ்டாக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஐடிசி. 180 ரூபா, 160 ரூபா, 140 ரூபாலாம் போச்சு இந்த ஸ்டாக்கு. கொரோனா டைமில் கிளியராகவே வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லிட்டாரு, ஐடிசி அவங்களுடைய ஸ்டாக்கினுடைய விலை கீழே இறங்க விடமாட்டாங்க. அதனால தான் வந்து அவங்களுடைய டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி 80%, 85% ஆஃப் த ப்ராஃபிட்டை இன்வெஸ்டர்ஸுக்கே டிவிடெண்டாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற நியூஸை ஐடிசி அனௌன்ஸ் பண்ணதை ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரே வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னார். ஐடிசி மேலே மிகப்பெரிய கன்விக்ஷன் வச்சுருக்கிறாரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார். இந்த ஐடிசி ஷேரை வந்து நான் மற்ற ஷேரெல்லாம் விற்றுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா பேங்க்கு, சவுத் இண்டியன் பேங்க்கு,
கரூர் வைஸ்யா பேங்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்கெல்லாம் விற்றுட்டு அதை கொண்டு வந்து மொத்தமாக ஐடிசி மட்டும் வாங்கினேன் ஒரே ஒரு ஷேரு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒத்த ஷேரு அது ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாம் போயிருமே அப்படிங்கிற பயத்தில் மறுபடியும் ஐடிசியை ஃபுல்லாக விற்றுட்டு மறுபடியும் வந்து போர்ட்ஃபோலியோவை திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி குண்டக்கா மண்டக்கா வேலையை பண்ணுறவங்க தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சவுத் இந்தியன் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, அந்த கரூர் வைஸ்யா பேங்க்கில் அதிகமாக பொசிஷன் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த பொசிஷன்லேருந்து ஒரு போர்ஷனை வெட்டி எடுத்து ஐடிசிக்குன்னு ஒரு போர்ஷனை கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஆனால் கொடுக்காம இந்த மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி வந்து முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஸ்டாக்கு போர்ட்ஃபோலியோவை ப்ரைஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. என்னடா அது இந்த ஸ்டாக்கு மேலவும் ஏறல கீழவும் ஏறல அப்படிங்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் உங்களை அறியாமே வைப்பீங்க. அதுக்கப்புறம் தான் மேலே ஏறும். நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறத தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கு கீழே போகுது, நீங்கள் விற்கிற ஸ்டாக்கு மேலே போகுது. இதே ஃபீலிங்கு எனக்கும் இருக்குது. அதனால தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அது மூலமாக நம்ம பிடிக்கிறது மூலமாக இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஹோல்டு பண்ணி உட்காந்துருக்கலாம். 10 ஸ்டாக்கில் வந்து 3 ஸ்டாக்கு வந்து பேப்பர் ப்ராஃபிட்டாக போய் பலூன் இறங்கின காற்று மாதிரி கீழே வந்து உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தாலும் கரெக்டான 7 ஸ்டாக்கை வாங்கி அந்த 7 ஸ்டாக்கும் மல்டிபேக்கராக மாறும் பொழுது நீங்கள் வச்சுருக்கும் பொழுது அந்த 3 ஸ்டாக்கினுடைய நெகட்டிவ்னஸையும் வந்து இது சால்வ் பண்ணி உங்களுக்கு அமோகமான ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. இந்த ஐடிசி ஸ்டாக்கை வந்து நான் வாங்கிட்டு அந்த 135, 140, 170 ஆவரேஜ் ப்ரைஸில் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். வாங்கிட்டு அப்போவே விற்றுட்டேங்க. அதுதான் வந்து நான் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஐடிசியை வந்து இப்போ 22,000 அந்த பாட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து 22,000 பாட்டமில் தான் இப்போ தான் கொஞ்சம் பொசிஷனை எடுத்துருக்கிறேன். போர்ட்ஃபோலியோவில் ஒரு 1% வந்து கொடுத்து அலோகேஷன் எடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐடிசி வந்து நான் 5% வரைக்கும் அலோகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிற ஷேரு. பார்ப்போம், இன்னும் கரெக்ஷன் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவோட லென்த்து அதிகமாக போயிட்டதுனால நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதனுடைய பார்ட் 2 பார்ட் 3 வந்து போடுறேன். இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.